கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 2/11/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் மாலை 5:04 வரை, பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்றைய திதி வளர்ப்பிறை ஏகாதசி திதி காலை 7:33 வரை, பின்பு துவாதசி திதி. இன்றைய யோகம் அமிர்த சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டம ராசி கடகம் மற்றும் சிம்ம ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் சுப ஓரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, காலை 8 மணி முதல் 9 மணி வரை, காலை 9 மணி முதல் 10 மணி வரை, காலை 11 மணி முதல் பிற்பகல் 12 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மாலை 6 மணி வரை. இன்றைய மகண்ட காலம் பிற்பகல் 12 மணியிலிருந்து 1:30 வரை. இன்றைய குளிகை காலம் பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:30 வரை. இன்று காலை 11:27 மேல் சந்திரன் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பிரவேசிக்கிறார். அதனால் கடக ராசிக்கு இருந்து வந்த சந்திராஷ்டமம் விலகி சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகிறது. இன்றைய ராசி பலன் காண்போம். மேஷ ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சற்று சிரமமான நாளாக இருக்கும். லாபஸ்தானத்தில் சந்திரன் விரயஸ்தானத்திற்கு 11:27 மேல் வருகிறார். காலை வரை சற்று அனைத்தும் நலமாக இருந்தாலும் காலை 11:27 மேல் லாபஸ்தானத்தில் இருக்கும் சந்திரன் விரயஸ்தானத்திற்கு வருவதால் தொழில் மற்றும் வீட்டில் மற்றும் கடன் தொல்லைகள் வேறு விதமாக உங்களுக்கு செலவுகள் அதிகமாக வரலாம். வாகன பழுதுகள் ஏற்படலாம், அதற்கான செலவுகளும் வரலாம். குடும்பத்தில் தேவையில்லாத விரய செலவுகளும் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பும் உண்டு. திடீர் உறவினர் வருகை மற்றும் திடீரென்று தேவையில்லாத நண்பர்கள் மூலமாக செலவுகள், குடும்பத்தில் மருத்துவ செலவுகள், இது போன்ற செலவுகள் அதிகமாக வருவதால் சமாளிக்க சற்று சிரமப்படுவீர்கள். அத்துடன் வியாபார அலைச்சல்களோ அல்லது வேறு விதமான அலைச்சல்களும் உங்களுக்கு சற்று மன வருத்தத்தை அளிக்கும். குடும்ப பிரச்சனைகள் இன்று உங்களுக்கு மன வருத்தத்தை அதிகரிக்க செய்யும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே பணம் சம்பந்தமாக சில தேவையில்லாத கலகங்கள் வருவதற்கான வாய்ப்பும் உண்டு. பிள்ளைகளுக்காக சற்று அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். கொடுத்த கடனை திரும்ப அடைக்க முடியாமல் சற்று தடுமாறுவீர்கள். இன்று கவனமாக இருக்கவும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு தசமஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்தில் சந்திரன் உள்ளார். சுக்கிரன் நீச்சமாகி இருப்பதால் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் கொள்வது நல்லது. பணம் விஷயமாக சற்று அலைச்சல்களும் உண்டாகும். பணம் சம்பந்தமாக தேவையில்லாத எதிர்ப்புகள், கலகங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. வியாபார லாபம் அதிகமாகவே இருக்கும். வேலை விஷயமாக புதிய நபரை சந்திப்பதன் மூலம் தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். திடீரென்று கடன் உதவி உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களாக காத்திருந்த சுபசெய்தியும் வந்து சேரும். தொழிலில் சிறிய மாற்றங்களை காண்பீர்கள். எனினும் சாதகமான பலன் உங்களுக்கு காலை 11:27 மேல் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். பெண்களுக்கு இன்று தனவரவு அதிகமாகும் நாளாகவும் இருக்கும். திடீர் பரிசு பொருள்கள் கைக்கு வரும். குடும்ப சூழ்நிலை சாதகமான பலனை உங்களுக்கு அளிக்கும். மிதுன ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் முன்னேற்றம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். நண்பர்களுடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். குடும்பத்துடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். புதிய தொழில் தொடங்க கூட்டு முயற்சி, இது போன்ற நண்பர்களுடன் இணைந்து கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வருவீர்கள்.
ஏற்கனவே தொழில் செய்து இருப்பவர்கள் புதிதாக மீண்டும் ஒரு தொழில் செய்வதற்கான வாய்ப்புகளும் அதற்கான உதவியும் உங்களுக்கு வந்து சேரும். நீண்ட நாட்களாக தொழிலுக்காக வாகனம் வாங்க வேண்டும் என்று நினைத்து இருப்பவர்களுக்கு அது சார்ந்த விஷயங்கள் உங்களை தேடி வரும். அதற்கான உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். பேச்சு திறமையால் நினைத்த காரியம் நிறைவேறும். வேலை வாய்ப்பு சம்பந்தமாக வெளியூர் பயணம் கை கொடுக்கும். திருமண பேச்சுவார்த்தை சுபமாக இருக்கும். உறவினர்களின் வருகையால் மனதிற்கு நிம்மதி உண்டாகும். கல்வி சம்பந்தமாக பயணங்களால் அனுகூலமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். திடீர் கடன் உதவி, திடீர் உதவிகள் மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிறைந்த நாளாக என்று உங்களுக்கு அமையும். கடகராசி அன்பர்களே, 2 நாட்களாக சந்திராஷ்டமம் காரணம் சற்றே மன வருத்தத்துடன் இருந்திருப்பீர்கள். தேவையில்லாத கவலைகள் வந்து சேர்ந்திருக்கும். தேவையில்லாத கடன்கள், வீட்டு சூழ்நிலைகள், எங்கும் நிம்மதி இல்லாமல் தவித்திருப்பீர்கள். இன்று காலை 11:30 மேல் உங்களது ராசியில் இருக்கும் சந்திராஷ்டமம் விலகி உங்களுக்கு மனதிற்கு நிம்மதி அளிக்கும் விதமாக இருக்கும். வரவேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். காலை 11:30 வரை நீங்கள் சற்று அமைதி காக்கவும் மற்றும் தேவையில்லாத சங்கடமான சூழ்நிலைகள் வந்தாலும் அமைதியாக இருப்பது உங்களுக்கு நல்லது செய்யும். பேச்சாற்றல் திறமையால் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். 11:30 மேல் உங்களுக்கு அனைத்தும் சாதகமான பலனாக இருக்கும். கடன் உதவி கிடைக்கும். திடீர் பணவரவு உண்டாகும். எதிர்பார்த்த உதவி மற்றும் நண்பர்களின் ஆதரவு இவை உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். தேவையில்லாத கவலைகள் நீங்கும். எண்ணங்கள், ஆசைகள் நிறைவேறும். வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். கல்வி சம்பந்தமாக பிள்ளைகளுக்காக சற்று செலவுகள் இருந்தாலும் அது நற்பயனையே தரும். அதற்கான உங்களுக்கு வெளியூர் பயணங்களும் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும். திடீரென்று அரசு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஆதரவு உண்டாகும். இன்று கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். சிறப்பு வாய்ந்த நாளாக அமையும். சிம்மராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்தில் உள்ளார். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரன் நீச்சமாகி உள்ளார். ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாயுடன் புதன் இணைந்துள்ளார். இன்று காலை 11:30 வரை உங்களுக்கு அனைத்தும் சாதகமான பலனாக இருக்கும். அதன் பின் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆவதால் பண விஷயத்திலும் மற்றும் வேலை விஷயத்திலும் கவனமாக இருப்பது நல்லது. தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபட வேண்டாம். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் சற்று வலுக்கும். அமைதி காப்பது உங்களுக்கு நல்லது செய்யும். உடல் சார்ந்த பிரச்சனைகளும் மற்றும் மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்காக மன வருத்தம் கொள்வீர்கள். பிள்ளைகளால் சற்று மன வருத்தம் வந்து போகும். கணவன் மனைவியிடையே சற்று கலகங்கள் வராமல் பார்த்து கொள்ளவும். பெண்களுக்கு எப்போதும் சற்று பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். அரசியல் சம்பந்தமாக சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். அரசு வழி வரவேண்டிய பணம் மற்றும் இடமாற்றம், தொழில் வாய்ப்பு இது போன்ற பிரச்சனைகள் சற்று தள்ளி போகும். சட்டம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு மன வருத்தம் அளிக்கும் விதமாக உங்களுக்கு சில பிரச்சனைகளை நேரிட வேண்டி வரும். வாகனம் சம்பந்தமாக சற்று கவனங்கள் தேவை. செலவுகள் வரலாம். அதனால் உங்களுக்கு இன்றைய நாள் அவ்வளவு சிறப்பான நாளாக இருக்காது. அனைத்திலும் கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது செய்யும். ஆலய திருப்பணிகள் செய்வது மற்றும் ஆலய தரிசனம் செய்வதும் இன்று மனதிற்கு நிம்மதி அளிக்கும் விதமாக இருக்கும். கன்னி ராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலேயே சுக்கிரன் உள்ளார், நீச்சம் பெற்றுள்ளார். உங்களது ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாயுடன் இணைந்துள்ளார். பூமி சம்பந்தமான பிரச்சனைகள், உங்களது சகோதரர் வழியில் வரக்கூடிய அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். விட்டு கொடுப்பது நல்லது. பூமியை விட்டு கொடுக்க வேண்டாம். அதற்கான சட்டம் சார்ந்த பிரச்சனைகளை நேரிட வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகும். எனினும் இறுதியாக உங்களுக்கு நிலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும்.
வரவேண்டிய பணம் வந்து சேரும். கல்வி சம்பந்தமாக பிள்ளைகளுக்காகவோ அல்லது உங்களுக்காகவோ கல்வி உயர்கல்விக்காக வெளியூர் வெளிநாடு சென்று படிக்கும் வாய்ப்பும் உண்டு. கல்வி சம்பந்தமாக உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு வரக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு அமையும். பெண்களுக்கு இன்று சிறப்பான நாளாக இருக்கும். வாய் வார்த்தைகளில் சற்று கவனம் கொள்வது நல்லது. பெரியவர்களிடம் சற்று முறைத்து கொள்ளாமல் இருப்பதும் நல்லது செய்யும். தேவையில்லாத பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்ளவும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. பூமி சார்ந்த பிரச்சனைகளும் வாகனம் மற்றும் இடம் சார்ந்த பிரச்சனைகள், கட்டடக் கலைஞர்கள், கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு இன்று லாபங்களும் வியாபார லாபங்களும் தனபரமான நேட்டங்களும் மனதிற்கு நிம்மதி அளிக்கும் விதமாக இன்றைய நாள் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு விரயஸ்தானத்தில் நீச்சமாகி உள்ளார். ராசியிலேயே சூரியனும் இருப்பதால் கண் சார்ந்த பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள், கண் சார்ந்த பிரச்சனைகள், இது போன்ற பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு மருத்துவ உதவி தேவைப்படும். குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். வீட்டில் சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனை உங்களுக்கு அலட்டிக்கொண்டே இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டும் மற்றும் வாய் வார்த்தைகளால் சில சங்கடங்கள் நேரிடக்கூடிய அபாயம் உள்ளதால் பொறுமையை கையாளவும். அலுவலகம் சார்ந்த பிரச்சனைகளில் சற்று வருத்தம் ஏற்பட்டு விலகும். நண்பர்களுடன் கலகிக்காமல் இருப்பது நல்லது செய்யும். திடீரென்று சொத்து சம்பந்தமாக பிரச்சனைகள் குடும்பத்தில் உண்டாகும். அனுசரித்து செல்வது நல்லது. வரவேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரும். எனினும் வரவை விட செலவுகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். காத்திருந்த சுபசெய்தி உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு சம்பந்தமாக வெளியூர் தொடர்பு உண்டாகும். புதிய நபர்களை சந்திப்பதன் மூலம் தொழிலில் வியாபாரத்தில் லாபம் வருவது எப்படி என்பது சம்பந்தமான பேச்சுவார்த்தை உண்டாகும். குடும்பத்தில் நற்செய்தியும் உண்டாகும், தனவரவும் உண்டாகும். அதற்கு மீறிய செலவுகளும் இன்றைய நாளில் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் உங்களது ராசியிலேயே உள்ளார். அத்துடன் புதன் இணைந்துள்ளார். இன்று அனைத்தும் சாதகமாக இருந்தாலும் லாபஸ்தானத்தில் இருக்கும் சுக்கிரன் நீச்சமாகி இருப்பதால் இன்று உங்களுக்கு லாபம் சற்று குறைவாகவே இருக்கும். இன்று எது செய்தாலும் உங்களுக்கு அவ்வளவு சிறப்பாக இருக்காது. வியாபாரத்தில் சிறு சிறு நஷ்டங்களை எதிர்பார்க்கலாம். தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை வந்து சேரும். திடீரென்று நண்பர்களுக்குள் கலகங்கள் செய்வீர்கள். கூட்டு தொழிலால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். கட்டடக் கலைஞர்களுக்கும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். வெளிநாட்டிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். நண்பர்களுடன் இணைந்து வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும். அலைச்சல்களுடன் சற்று விரைய செலவுகளும் உங்களுக்கு அதிகமாகவே வரும். காதல் சம்பந்தமான பிரச்சனைகளில் ஈடுபட்டு வம்பை விலை கொடுத்து வாங்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். அதனால் குடும்பத்தில் சில பிரச்சனைகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புள்ளதால் அனைத்திலும் சற்று கவனம் கொள்வது நல்லது. வியாபாரிகளுக்கு தனலாபம் அதிகமாகும். கணவன் மனைவியிடையே சற்று கலகம் வராமல் பார்த்து கொள்ளவும். தனுசு ராசி அன்பர்களே, ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம். சற்றே தடுமாற்றங்கள் வராமல் பார்த்து கொள்ளவும். மதியத்திற்கு மேல் எதிலும் உங்களுக்கு மனசஞ்சலம் ஏற்படலாம். பயணங்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம். மனதிற்கு வருத்தம் அளிக்கும் விதமாக பயணங்களால் உங்களுக்கு இன்று மன வருத்தம் உண்டாகும். பணம் செலவுகள் அதிகமாகும். சிலர் உங்களை ஏமாற்றலாம். வியாபாரிகளுக்கு சற்று அலைச்சலும் தனவரவும் உண்டாகும். வெளியூர் வெளிநாடு பயணங்களால் சற்று அலைச்சல்களுடன் உங்களுக்கு உடல் உபாதைகள் வராமல் பார்த்து கொள்ளவும். குடும்பத்தில் நற்செய்திகள் வருவதற்கான வாய்ப்பும் சுப பேச்சுவார்த்தைகளும் உண்டாகும். பயணங்களால் அலைச்சல்களுடன் சிறு சிறு பிரச்சனைகளும் நண்பர்களுக்குள் வராமல் பார்த்து கொள்வது நல்லது. எனினும் கவலை வேண்டாம். வியாபாரிகளுக்கு லாபம் அதிகமாகவே இருக்கும் மற்றும் ஒரு சிலருக்கு வெளிநாடு வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த உதவியும் புதிய தொழில் வாய்ப்புகளும் கிடைக்கும்.
தாயாரின் உடல் ஆரோக்கியத்திற்காக சற்று மருத்துவ செலவுகள் வரலாம். சகோதரர்களிடம் சற்று அனுகூலமான பலன்களும் உண்டாகும். தாயார் வழி உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பும் உண்டு. மகர ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்தில் உள்ளார். ராசிக்கு 2ஆம் இடத்திலும் 3ஆம் இடத்திலும் சந்திரனின் சஞ்சாரம் உள்ளதால் குடும்பத்தில் சில தடுமாற்றங்கள் வராமல் பார்த்து கொள்ளவும். தேவையில்லாத கவலைகள் அலட்டும். தேவையில்லாத பிரச்சனைகள் குடும்பத்தில் உண்டாகும். வியாபாரிகளுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. லாபம் பெரிதாக வராவிட்டாலும் இன்று லாபகரமாகவே இருக்கும். கால்நடை தொழில்கள் லாபகரமாகும். நினைத்த காரியங்களும் நிறைவேறும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். ஒரு சிலருக்கு திடீர் உதவிகளும் கிடைக்கும். கல்வி சம்பந்தமாக பயணங்களால் அனுகூலமான பலன் உண்டு. வேலை கிடைக்காமல் அலைந்து திரிபவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பிற்கான பாக்கியமும் கைவரும். ஒரு சிலருக்கு வெளிநாட்டிலிருந்து உதவிகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகமும் உண்டாகும். உயர்கல்விக்காக வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியமும் கைவரும். ஒரு சிலருக்கு திடீர் திருமணம் கைகூடும். ஒரு சிலருக்கு வாகனம் சம்பந்தமாக பேச்சுவார்த்தையும் உதவியும் உண்டாகும். புதிய வாகனம் வாங்க யோசனையும் உண்டாகும். அதற்கான உதவியும் கிடைக்கும். கட்டட கலைஞர்களுக்கும் மண் சம்பந்தமாக நிலம் சம்பந்தமாக இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம், இரும்பு சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் லாபம் மிகுதியாகவே இருக்கும். விளைபொருள்களால் லாபம் உண்டு. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே அனுசரித்து செல்லவும். கலகங்கள் வராமல் பார்த்து கொள்ளவும். பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் என்று அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். கணவன் மனைவியிடையே சிறு கலகங்கள் வந்து பின் மறையும். எனினும் சாதகமான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். கும்பராசி அன்பர்களே, உங்களது ராசியில் இருக்கும் சந்திரன் 11 மணிக்கு மேல் உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் வருகிறார். அதனால் உங்களுக்கு தேவையில்லாத கவலைகள் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. தொழிலில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். மந்தத்தன்மைகள் ஏற்படும். எதற்காக செய்கிறோம், எதற்காக செய்ய வேண்டும் என்ற மனக்குழப்பம் உங்களை அலட்டிக்கொண்டே இருக்கும். விரயஸ்தானத்தில் இருக்கும் சந்திரன் ராகுவுடன் இணைந்து இருப்பதால் இருந்திருக்கும் மனக்கவலைகள் இன்று மேலும் அதிகமாகத்தான் ஆகும். அதனால் தொழிலில் ஒரு விதமான மந்தத்தன்மை உண்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. தேவையில்லாத கவலைகள் உங்களை சூழ்ந்து கொள்ளும். திடீரென்று உறவினர்களின் வருகையால் சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்திற்கு உண்டாகும். காத்திருந்த சுப செய்தியும் உங்களுக்கு வந்து சேரும். வரவேண்டிய பணம் தாமதமாக உங்களுக்கு கிடைக்கும் விதமாக இருக்கும். ஒரு சிலருக்கு கடன் உதவி கிடைக்கும். ஒரு சிலருக்கு நகைகளை அடகு வைத்து பணம் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏற்பட்டு விலகும். சட்டம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாவதற்கான பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். சகோதரர்களால் சற்று மன நிம்மதி குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே சிறு பிரச்சனைகள் பணம் சம்பந்தமாக ஏற்பட்டு விலகும். பெண்களுக்கு இன்று திடீர் அதிர்ஷ்டங்கள் கைவரக்கூடிய யோகம் உண்டு. திடீர் பரிசு பொருள்கள், விலையுயர்ந்த பொருள்கள் இன்று பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். திடீர் உறவினர்களின் வருகையும் சுப பேச்சுவார்த்தைகளும் குடும்பத்தில் எதிர்பார்க்கலாம். நாட்பட்ட காரியத்தை இன்று முன்னின்று சிறப்பாகவும் செய்வீர்கள். அதற்கான உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். மீனராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரனும் ராகுவும் உள்ளார். அதனால் தடுமாற்றங்கள் 2 நாட்களாகவே உங்களுக்கு இருந்திருக்கும். எதை செய்தாலும் தடுமாற்றம், உடல் உபாதைகள், இது போன்ற பிரச்சனைகளில் நீங்கள் இருந்திருப்பீர்கள். ஆனால் மதியம் உங்களுக்கு அவையாவும் சாதகமான பலனாகவே இருக்கும். 11:30 மேல் சந்திரன் உங்களது ராசிக்கு பிரவேசிக்கிறார். அத்துடன் உங்களது ராசியிலேயே சனியும் இருப்பதால் ஒரு விதமான மந்தத்தன்மையும், உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும், கவலைகள் அவ்வளவு அதிகமாக இருந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய திறமை இன்று உண்டாகும்.
திடீரென்று கல்வி சம்பந்தமாக வெளியூர் பயணங்கள் மூலமாக மனதிற்கு நிம்மதி கிடைக்கும். குடும்பத்தில் பிள்ளைகளின் நலனில் அக்கறை எடுப்பீர்கள். பங்கு சம்பந்தமான பங்குச் சந்தைகள் மற்றும் சேமிப்புகள் சம்பந்தமாக சற்றே மனதிற்கு நிம்மதி அளிக்கும் விதமாக உங்களுக்கு இருக்கும். திடீர் விலையுயர்ந்த பொருள்கள் உங்களது வீடு தேடி வரும். காத்திருந்த சுபசெய்தியும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பக்கம் கவலையும் மனக்குழப்பங்களும் இருந்தாலும் அதையெல்லாம் மாற்றி வைத்துவிட்டு கடமையே கண்ணாக இருப்பீர்கள். திடீரென்று அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இன்று உங்களுக்கு பொருளாதார நிலையில் சற்று அதிகமாக செலவுகள் உங்களுக்கு வரக்கூடிய நாளாக இருக்கும். எனினும் வரவு வந்தாலும் அதற்கு இரட்டிப்பாக செலவுகளும் உங்களுக்கு இருக்கும். தாயார் வழி அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபட வேண்டாம். வாய் வார்த்தைகளை சற்று கவனமாக பிரயோகிக்கவும். கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ளவும். இன்று அனைத்தும் சாதகமான பலனாகவும் உங்களுக்கு அமையும். ஆலய தரிசனம் செய்வதும் ஆஞ்சநேயரை வழிபடுவதும் இன்று உங்களுக்கு மனதிற்கு நிம்மதி அளிக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் சர்வ ஐஸ்வர்யங்களும் இல்லத்தில் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.